இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 21, 2025 21/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூரம் நட்சத்திரம் காலை 9:33 வரை, அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். அமாவாசை திதி நாள் முழுவதும். சித்த அமிர்த யோகம். மகர மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மகாலய அமாவாசை. தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு பித்ருக்கடன் செலுத்த வேண்டிய நாள். நாளை 22ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். அதற்காக கொலு படி கட்டி கொலு அமைப்பதற்குண்டான சிறப்பான நாள். இன்று கொலு படி கட்ட வேண்டும், கும்பம் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அந்த கும்பம் ஸ்தாபனம் செய்யறதுக்கு உண்டான நல்ல நேரம் நம்ம ஏற்கனவே சுபஹோரைகளில் சொல்லியிருக்கோம். அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் சந்திரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 3:59 அதாவது 3:59 PM சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக மதியம் 3:59 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் ஆஃப்டர் 3:59 PM கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மனமும் உடலும் சோர்வடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடம்புல ஏதோ ஒரு அசதி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது வெளி இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய பர்சனல் தேவைகளை சற்று குறுக்கிக் கொள்வது நல்லது இன்னைக்கு. ஏன்னா உடம்பு கவனமாக இல்லை அப்படின்னா உங்கள் உடம்புல வியாதிக்கு இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ரீசன் என்னன்னா 4ஆம் வீட்டு அதிபதி இன்னைக்கு பவர் இல்லாமல் இருக்காரு, எதிரியோட வீட்டில். குறிப்பாக புதன் உச்ச புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கு வார்த்தையை விட்டு சங்கடப்படுவீங்க. அடுத்தவங்க கிட்ட நீங்கள் ஃபைட்டிங் ஆட்டிடியூடில் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். காரணம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அதாவது உடம்புக்கும் பேசக்கூடிய வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குறிப்பாக சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களுக்கு பதிலடி கொடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள், குத்தல் பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அறிவுபூர்வமாக பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருங்க. இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதாவது உங்களுடைய வெற்றிக்காக அல்லது உங்களுடைய தேவைக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை. இன்று வேலை சம்பந்தமாக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 4 மணி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 இடமும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும். குறிப்பாக
தந்தையின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மன வேற்றுமை ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது உங்களுடைய எதிரிகள் பிரச்சனையில் நீங்கள் தடுமாற்றத்தை அடைவீர்கள். அதன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய தாயாரிடமோ அல்லது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்களிடமோ கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் குறிப்பாக சாயந்தரத்துக்கு மேலே உங்கள் மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேலே இன்று அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். மிதுன ராசி, மாலை 4 மணி வரைக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சாயந்தரம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராகவோ அல்லது அரசு அதிகாரியாகவோ இருந்தால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்கள், உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மேனேஜ்மெண்ட்லேருந்துலாம் உங்களுக்கு பாராட்டு மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு குடும்பத்தாரின் தேவைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ அலைச்சல் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தாரின் தேவைகளுக்காக உடல் உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் குடும்பத்தார் உங்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க. அதை கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உடன்பிறப்புகள் அல்லது தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மரியாதையை பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்துல நீங்க நிதானமா பேசினீங்கன்னா சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, கருத்து வேற்றுமைகள் எல்லாம் களையறதுக்கு உண்டான முயற்சிகளில் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, அமாவாசை சந்திரனாக இருக்கிறதுனால இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களால் நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் மனசுக்குள்ளார ஒரு குழப்பம் இருக்கும். இது நம்ம பண்ணினது தானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சாயந்தரத்துக்கு மேல உறவுகளின் சந்திப்பு நிகழும். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் இளைய சகோதரர்களின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார ரீதியாக பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணவரவில் இருந்த தடைகள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வெளியில கொட்டுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா என்னைக்குமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் செங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். எதிர்வாழினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி,
இன்று உங்களுக்கு மனத்தெளிவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒரே ஒரு நல்ல விஷயம்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. உடன்பிறப்புகளால் எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி வர விஷயத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன்றைக்கி நிறையா இருக்கும். கடந்த கால தவறுகள் கடந்த கால சங்கடங்களை பற்றி பேசி தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சாயந்தரம் 4 மணிக்கு மேலே விதண்டாவாதத்தின் காரணமாக விதண்டாவாதத்தின் எல்லையை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன வேற்றுமைகள் காரணமாக குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய பண தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அல்லது முயற்சிகளுக்கு வீட்டில் முட்டுக்கட்டை போட்டுட்ருப்பாங்க. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இனிமையாக பேசுறதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய அறிவுத்திறமையின் காரணமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நல்ல மதிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களால் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தந்தை உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. வேண்டாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவீங்க. குறிப்பாக உங்களுடைய பண தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அவர் அனாவசியமான அறிவுரையை சொல்லி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதாவது அவர் சொல்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எடுத்துக்கணுமே தவிர அவர் சொல்கிற விதத்தை வச்சு நீங்கள் தப்பு பேசக்கூடாது. இன்றைக்கி அவர் கூட உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பெருசாக பண விரயம் ஏற்படாது. கன்னி ராசி விரயஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்த சந்திரன் ரகசிய செலவுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார். அதே சமயம் இன்று மாலை 4 மணி வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் வழியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4 மணிக்கு உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வரும்போது உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடன் மோதல் போக்கு கடைபிடித்து கொண்டிருந்த சில உறவுகளிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே மன நிம்மதி ஏற்படும். அப்படி இல்லை நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னா அவங்களால உங்களுக்கு மன வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கும் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தையால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டாலும் உங்களுடைய தந்தையால் உங்கள் உறவுகளிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர விரயம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் பண தேவைகளை உதவி செய்து நீங்கள் சந்தோஷப்படுத்துவீர்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும். இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளும் இருக்குது, ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் நல்ல விஷயத்தை பற்றி பேசுறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த உறவுகள் வரும்பொழுது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் பேச்சு நல்ல அறிவாளித்தனமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அவர்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி
லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களை முன்னேற்பாடாக செய்ய முடியாது. திடீர்னு அடிச்சு பிடிச்சி கிளம்புவீங்க சாயந்தரம் 4 மணிக்கு மேலே. அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதாவது டிக்கெட் கிடைக்காம கடைசி நேரத்தில் போய் ஏறுற மாதிரி இருக்குது பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ. அதனால் உங்களுக்கு அசௌகரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற பதட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் உறவுகள் உங்களை பதட்டப்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தந்தை வழி உறவுகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக செயல்படுவாங்க. சாயந்தரத்துக்கு மேலே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில செலவுகளை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையரால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உடன்பிறப்புகள் ரொம்ப அப்படியே நெய்யொழுக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. சாயந்தரத்துக்கு மேலே தாய் தந்தையர் வழியில் ஒன்றா தாயார் வழியிலையோ இல்லை தந்தை வழியிலோ, குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குடும்ப தேவைகளுக்காக அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி உறவுகளை சந்தித்து கடந்த கால நிகழ்வுகளை பேசி அகமகிழ்வீர்கள். விருச்சிக ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி மன நிறைவை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குறிப்பாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடந்த காலத்தில் உங்கள் தந்தை வழியில் வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தசமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஆசைப்பட்ட நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். மருத்துவ ரீதியாக உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே குழந்தைகளின் சந்தோஷமான நிலைப்பாடுகள் காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி. கடந்த கால நினைவலைகள் மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமா ஏதாவது லோன் ட்ரை பண்றீங்கன்னா அந்த லோன் சம்பந்தமா அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களை இழுத்தடிப்பாங்க. இன்னைக்கு நேர விரயத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கடன் கேட்க போனாலும் சரி, கடன் கொடுக்க போனாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பண விரயம்னா அந்த கடன் சார்ந்த பண விரயமா இருக்காது. அது சம்பந்தமா அலைச்சல் காரணமாக விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு மேலும் அலைச்சல் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன விரக்தி மனப்பான்மை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். காலை முதலே எரிச்சலா இருப்பீங்க. யாருக்கிட்டையாவது மன வேற்றுமையை வெளிப்படுத்திட்டே இருப்பீங்க. அதாவது விரக்தி மனப்பான்மையில பேசுவீங்க. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடந்த கால தவறுகள் உங்களுக்கு மனசுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் மனசுல கவலையை ஏற்படுத்தும். வாங்கின கடன் அடைக்க முடியல, இல்லை கடன் வாங்கி புதுசாக கடன் அடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அது சம்பந்தமான முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். ஒரு 10 பேர்த்திட்ட கடன் கேட்டால் கூட யாரும் கொடுக்கலன்னு இன்னைக்கு வருத்தம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுடைய உறவுகள், தாய் வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்துல இன்னைக்கு அவங்க பண்ணின தப்ப நினைச்சு மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டு எரிச்சல்ல செயல்படுவீங்க. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா பகல் வேளையில உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேல அரசு அதிகாரிகள் விஷயத்துல உங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் ஏற்படுகின்ற தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் ஒரு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, இன்று மாலை 3:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு மேல சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த இடத்துல அமாவாசை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுல வெறுமை ஏற்படும். குறிப்பா வாழ்க்கை துணை பற்றிய வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கேட்டு எதுவுமே பண்ணல, இவர்கிட்ட நான் எதுக்கு பேசிக்கிட்டு. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேல இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் சாதிப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகள், குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகள், பங்காளிகள், இவர்கள் விஷயத்துல இன்னைக்கு நீங்க வேற்றுமை பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதனால உங்க உறவுகளிடம் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு யார் பேச்சையும் கேட்கிற மனநிலைமையில இல்லை. குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு எதிர்மறையாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றமான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனா நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சங்கடப்படுத்துவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வெற்றிகள் இருந்தாலும் அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகள் வழியிலோ எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்பராசி, இன்று மாலை 4 மணி வரைக்கும் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா நண்பர்கள் விஷயத்துல, வாழ்க்கை துணை விஷயத்துல பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சாயந்தரம் 4 மணிக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா 3:59 PM சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு மன வேற்றுமை அதிகரிக்கும். மனசுல சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோருடனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடனோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். நைட்டு சாப்பிட மாட்டேன்னு பசங்க அடம்பிடிப்பாங்க. அவங்கள தாஜா பண்ணி தான் சாப்பிட வைக்கணுமே தவிர அவங்கள மிரட்டி உருட்டி சாப்பாட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா தேவையில்லாத சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தந்தை உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. உங்க பையனும் இல்லை உங்க குழந்தைங்களும் உங்க தந்தையும் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா நீங்க தான் அவங்களுக்குள்ள தேவையில்லாத சிண்டு முடிஞ்சிற வேலை பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு மனஸ்தாபம் வரும். ஒன்னா தந்தையுடன் மனஸ்தாபம் வரும், இல்லை உங்க குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். அடுத்தவங்களை எதிர்மறையா பேசும்போது சந்தோஷமா சிரிச்சு மகிழக்கூடிய நீங்க சாயந்தரம் 4 மணிக்கு மேல உங்களை பத்தி கிண்டல் கேலி பேசினாங்கன்னா அதனால வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள், அதிரடி முடிவுகள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று மாலைக்கு பிறகு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அடையக்கூடிய தடுமாற்றமான நாள். யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது, பேசி சங்கடப்படுவீங்க. அதுவும் குறிப்பா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்குள்ளார உங்களுக்கு வருமானத்துல பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா சாயந்தரம் 4 மணிக்கு மேல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்களே எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல யாருக்காவது ஒன்னா உங்களுக்கோ இல்ல தாயாருக்கோ ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். யாருகிட்டையாவது வாக்குவாதம் பண்ணி அனாவசியமா அவங்களை இரிட்டேட் பண்ணுவீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. முன்கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உண்மையை சொன்னா கூட பொய் கலந்து பேசணும், அது சுகர் கோட் பண்ணி பேசுறதுக்கு கத்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்குள் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கான உதவிகளை முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள், உடன்பிறப்புகள், தாயாரின் தேவைகள், இந்த விஷயத்துக்காக இன்னைக்கு செலவுகள் இருக்கு. அது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நட்புகளின் உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகுது. அதனால தேவையிருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.